ஒரு சக்கரை பூசணியை வாங்கி அதோட சதப்பை வச்சு இது போல் சாஃப்டான ரொட்டி செஞ்சு அது கூட இந்த பூசணிக்காய் குடல் பகுதியை எடுத்து நல்லா உப்பு புளிப்பு காரம் இனிப்போட நாட்டியம் ஆட வைக்கிற மாதிரி அசத்தலான டேஸ்ட்டில் நான் இப்போ காட்டுற கொச்சுவை செஞ்சு இந்த பூசணிக்காய் ரொட்டியை இது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா காரசாரமாக மைல்டு ஸ்வீட்டோட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இந்த கொச்சுவை சுட சாப்பாடு தோசை இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ இதை செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சோறு முக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ஓட்ஸ் ஒரு 150 கிராம், பூசணிக்காய் 150 கிராம், பூசணிக்காய் தோலை சீவிட்டு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 2 பல், பச்சை மிளகாய் 2 நம்பர், சிறிதளவு பட்டை. இப்போ இதை தொட்டுக்கிறதுக்கான பூசணிக்காய் குடல் கொச்சுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பூசணிக்காய் விதைகளை நீக்கிட்டு குடலை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதோட அளவு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இதில் உங்களுக்கு விட்டமின்ஸ் ஏ, சிஇ இதெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குன்னு எதுக்கும் இந்த கொச்சுவை தொட்டு சாப்பிட்டாலும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த பூசணிக்காய் விதைகளை வெறுமனே உரிச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கிறதானாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 4 to 5 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், நல்ல பெரிய சைஸில் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, தாளிப்புக்கு எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை 2 இனுக்கு, புளி நெல்லிக்காய் அளவுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு பூசணிக்காய் குடல் கொச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புளியை சேர்த்துட்டு தக்காளியை 4 துண்டாக வெட்டி சேர்த்துருங்க. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் குடலை இது கூட சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வானலியை வச்சுட்டு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு அது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்தது சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கின பிறகு ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பூசணிக்காய் குடலை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு இனிப்போட நாட்டியம் ஆட வைக்கும் அல்டிமேட் சுவையோட பூசணிக்காய் கொச்சு தயாருங்க. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கான பூசணிக்காய் புசு ரொட்டியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியை வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காயை வானலியில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ரொம்ப ஊற்றுற வேண்டாம். ஒரு பட்டையை நடுவில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு இது போல் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டி சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை சலித்து வச்ச மாவோட வேக வச்ச பூசணிக்காய் துண்டுகளை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட 2 பல் பூண்டு, சிறிதளவு சிறு துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி, சிறு துண்டுகளாக நறுக்கிய பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சி இந்த சலித்து வச்ச ஓட்ஸ் மாவோட போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது போல் நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இதை மீடியம் சைஸ் உருண்டைகளாக இது போல் உருட்டி வரமாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த திக்னஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் உருட்டிட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் உருட்டிட வேண்டாம். இது போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சு லைட்டாக ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேமில் 30 செகண்ட்ஸுக்கு 2 பக்கமும் வேக வச்ச பிறகு ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சிங்கன்னா 5 செகண்ட்ஸில் இது போல் புசுன்னு உப்ப ஆரம்பிச்சிடுங்க. இதே போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு 30 செகண்ட்ஸ் வெந்த பிறகு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டான புசு பூசணிக்காய் ரொட்டி ரெடிங்க. இது இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா செஞ்சு முடித்த பிறகு இந்த ரொட்டியோட 2 பக்கமும் பட்டரை லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாங்க. அல்லது சுடும்போது லைட்டாக சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.